ஆளுமைமிக்க அரசியல்வாதியாக பியோர் பாலிடிக்ஸ் பயிற்சி பட்டறை நேரடி இணைய வழி வகுப்புகள் உங்கள் சீட்டிற்கு முந்துங்கள் 7338824242. அண்மை செய்தியை பார்த்துக் கொண்டிருக்கிறோம். ராமாயணத்தில் ராவணனின் தலை ஒவ்வொரு முறை வெட்டப்படும் போது மீண்டும் மீண்டும் முளைப்பது போல அந்தரங்க வீடியோக்களும் இணையத்தில் வெளியாவதாக உயர்நீதிமன்றம் கவலை தெரிவித்துள்ளது. இணையத்தில் பகிரப்பட்ட தன்னுடைய அந்தரங்க வீடியோக்களை அகற்றக் கோரி பெண் வழக்கறிஞர் ஒருவர் தாக்கல் செய்த மனு நீதிபதி ஆனந்த் வெங்கடேஷ் முன்பு இன்று விசாரணைக்கு வந்தது. பாதிக்கப்பட்ட பெண் வழக்கறிஞரின் வீடியோ மற்றும் புகைப்படங்கள் தற்போது மேலும் 13 இணையதளங்களில் பரவி உள்ளதாகவும் அவற்றை நீக்க நடவடிக்கை எடுக்க வேண்டும் என்றும் மனுதாரர் தரப்பில் தெரிவிக்கப்பட்டது. ஆபரேஷன் சிந்தூரின் போது 400 இணையதளங்கள் முடக்கியதைப் போல இந்த சட்டவிரோத இணையதளங்களை முடக்க வேண்டும் என்று மனுதாரர் தரப்பில் தெரிவிக்கப்பட்டது. சைபர் தாக்குதலுக்கு உள்ளாகும் பெண்களின் நேரடியாக தங்களின் வீடியோக்கள் மற்றும் புகைப்படங்களை அகற்றுவதற்கான நெறிமுறைகளை வகுத்து வருவதால் வழக்கு விசாரணையை தள்ளி வைக்க வேண்டும் என மத்திய அரசு தரப்பில் கேட்டுக்கொள்ளப்பட்டது. ராமாயணத்தில் ராவணனின் தலை ஒவ்வொரு முறை வெட்டப்படும் போதும் மீண்டும் மீண்டும் முளைப்பது போல மீண்டும் மீண்டும் அந்தரங்க வீடியோக்களும் இணையத்தில் வெளியாவதாக நீதிபதி கவலை தெரிவித்தார். ஆபரேஷன் சிந்தூரின் போது சட்டவிரோத இணையதளங்களை முடக்கியது போல அந்தரங்க வீடியோக்களை பரப்பும் இணையதளங்களையும் முடக்க வேண்டும் என்று நீதிபதி தெரிவித்தார். மேலும் மத்திய அரசின் வழிகாட்டு நெறிமுறைகளை தாக்கல் செய்ய ஏதுவாக வழக்கின் விசாரணையை ஆகஸ்ட் 19ஆம் தேதிக்கு நீதிபதி தள்ளி வைத்தார்.